வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து ட்ரெண்டு தென்னை வந்து நடவு முறை. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து கன்றுகள். இந்த கன்று தான் இப்போ நம்ம வந்து நட போகிறோம் தென்னை மரத்தில். நம்ம வந்து தோப்பில் இது வந்து மல்லி இருக்கிற அந்த இடத்துல வரப்பை சுற்றி வந்து ஒரு 300 மரம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கொண்டு போய் நட போகிறோம். இது எல்லாமே வந்து அரசம்பட்டி நெட்டை ரகம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் இருக்குது. பட் ஹைப்ரிட் வந்து கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்குங்க. அது வந்து பராமரிப்பு வந்து ரொம்ப அதிகம் தேவை. 2வது தண்ணி சுத்தமாக கிடைக்காம போயிடுச்சுன்னா அது செடியெல்லாம் உடனே வந்து இதாகிடும், டேமேஜ் ஆகிடும். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வருஷம் தான் அது காய்ப்பு இருக்கும். அதுக்கு மேலே காய்ப்பு இருக்காது. இது நெட்டை ரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80 வருஷம் வரைக்கும் காய்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நெட்டை ரகம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கிளைமேட்டு, வெயில் இருந்தாலும் சரி, இல்லை குளிராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த கிளைமேட் இருந்தாலும் சரி, அது வந்து இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி மரம் வந்து நல்லா சிறப்பாக வந்துடும். இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கிற தென்னைக்கு மதிப்பு வந்து ஏன் அதிகம், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற தென்னை காய்க்கு வந்து ஏன் மதிப்பு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆராய்ச்சியை முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் விளையிற காயோட தரம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல். அதாவது ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துல இருக்குது. அதனுடைய உள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய இது. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இந்தோனேஷியா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை அதிகமாக விளையிற ஒரு பூமி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்தவரை, அந்த நாட்டோட பொறுத்தவரை பார்த்திங்கன்னா காயோட சைஸ் வந்து மிகப்பெரியதாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ அளவில் அந்த காய் இருக்கும். 800 கிராம் இருக்கும். சில காய்கள் வந்து 1.5 கிலோ கூட இருக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காய் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 530 கிராம் இருக்கும். நல்லா பெரிய காய். ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் 450, 80 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் தென்னங்காயோட கிலோ இருக்கும். இது வந்து பருப்போட வெயிட்டுங்க. அதாவது இப்போது இந்த காயோட டிமாண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம இந்தியாவிலையும் சரி, வெளிநாட்டிலும் சரி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த காய் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து பயன்படுத்துறது வந்து ஆயில் பர்பஸ் தான். இது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. இதில் நிறையா மருத்துவ இதில் கூட பயன்படுத்துகிறாங்க. அது போக குக்கிங்க்கு பயன்படுத்துகிறாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தலையில் தேய்க்கிறதுக்கு, இந்த மாதிரி எண்ணெய் தடவுறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஹையஸ்ட்டாக பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் தான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஷாப்பில் இது பயன்படுத்துகிறாங்க. இந்த ஸ்வீட் கடையிலலாம் தென்னையை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்து 3வது இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சமையல் இடத்துல இருக்குது. சமையல் பண்ணுற இதில் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, எல்லா கோவில்களிலும் பார்த்திங்கன்னா தேங்காய் இல்லாத ஒரு வழிபாடு இல்லை. ஆக இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கோவில் வழிபாடுகளுக்கு மிக 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 அவசியமாக இருக்குது. இது நம்ம இப்போ தோட்டத்தில் ஒரு விவசாயிக்கிட்ட இருந்து வாங்குகிற ஒரு காயின் விலை வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபாய். அதாவது அவங்களே வருவாங்க, அறுவடை பண்ணுவாங்க, மரத்தில் ஏறுவாங்க, எடுத்துன்னு போயிடுவாங்க. டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அவங்களோட தான். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம செடிகளை வந்து சிறப்பாக வளர்க்கணும். வளர்த்த செடியை வந்து முறையாக காய்ப்பு வருதான்னு பார்க்கணும். நோய் நொடி தாக்குதல் இல்லாத ஒரு மரமாக வளர்த்துட்டோம்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 4 வருஷங்க. நட்டதுலேருந்து ஒரு 4 வருஷம் நமக்கு வந்து சிறப்பாக பார்த்துக்கிட்டோம்னா, 4வது வருஷம் முடிஞ்சதுங்களா, அதை தாண்டி 60லேருந்து 70 வருஷம், அதாவது அந்த 4 வருஷம் கழிச்சிட்டு கூட நமக்கு அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா பணம் தருகின்ற ஒரு தெய்வமாக தான் இருக்கும். நான் வந்து மரமாக சொல்ல மாட்டேன், அது வந்து ஒரு தெய்வம்தான். எப்படி ஒரு தெய்வம் வந்து நமக்கு ஒரு வருமானத்தை வந்து நம்ம வந்து அருள் புரியுதோ, அதே மாதிரி தான் அந்த தென்னை கூட. ஏன்னா இது வந்து தென்னை மரத்தை வந்து அளவுக்கு அதிகமாக பராமரிப்பு தேவையில்லாத ஒரு பயிர் ஃபஸ்ட்டு. 2வது நீங்கள் அதுக்கு தரக்கூடிய இயற்கை உரம், நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, வியப்பாக இருக்கும் உங்களுக்கு. தென்னை மரத்துக்கு ஆட்டு எருவை கொண்டு போய் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு அந்த மரத்தை நீங்கள் கவனிக்கவே தேவையில்லை.
அப்படி ஒரு சிறப்பான ஒரு உரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டு எருவு தான். அதை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு ஒரு மரத்தை சுற்றி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ அளவில் ஒரு ஆட்டு புழுக்கை போட்டு மண்ணை நீங்கள் அணைச்சிட்டு ப்ளஸ் மூடாக்கு போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ என்னோடய தென்னந்தோப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து களையே எடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். தேக்கு மரம் வந்தாலும் சரி, தென்னை மரம் வந்தாலும் சரி, ஒரு ரிப்போர்ட்டே என்ன சொல்லுதுன்னா, கிரிக்கெட் மைதானம் மாதிரி சுத்தமாக வச்சுருக்கிற தோப்புக்கும், களை உள்ள ஒரு தோப்புக்கும் பார்த்திங்கன்னா காய் எண்ணிக்கை கூடுதலாக இருக்குது. 1. 2வது வறட்சி டயத்தில் என்ன மாதிரி வெயில் அடித்தாலும் சரி, நமக்கு அது மூடாக்கு மாதிரி நம்மளை தோட்டத்தை பாதுகாக்குது. 3வது மண்ணரிப்பு தடுக்குது. 4வது அந்த செடிக்கு அந்த பூண்டு புல் அதுக்கு கீழே பல கோடி, நான் சொல்கிறது பல லட்சம் கோடி நுண்ணுயிர்கள் வந்து அங்கே வந்து தஞ்சம் போகுது. இப்போ என் தோட்டம், நம்ம தோட்டம் வந்து சுத்தமாக இருக்குது, கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு நுண்ணுயிர் கூட நம்ம தோட்டத்தில் இருக்காது. ஏன்னா இந்த வெயில் தாக்கத்தில் ஒரு நுண்ணுயிர் கூட தாங்காது. அது என்ன பண்ணுன்னா மூமெண்ட் ஆகிடும். எங்கே மூமெண்ட் ஆகும்? எங்கெல்லாம் அதுக்கு ஈரப்பதம் இருக்கோ, எங்கெல்லாம் அதுக்கு நிழல் அதிகமாக தெரியுதோ அங்கே போயிடும். ஆக நம்ம தோட்டத்தை வந்து ஒரு காடு மாதிரி தான் வளர்க்கணும். காடு மாதிரினா அது அளவுக்கு அதிகமாக காடு கிடையாதுங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெரிய பெரிய பூண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நாங்கள் எடுத்துடுறோம், பிடுங்கிடுறோம். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் நாங்கள் விட்டுடுறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இல்லை. இதுக்கு நடுவில் வந்து பாருங்கள், செம்மரம், சந்தன மரம்லாம், இதெல்லாம் சந்தன மரம். இந்த சந்தன மரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மரம் துணை பேர் வேணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா முருங்கை. இப்போ முருங்கை வந்து நட்டிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இன்னொரு 2000 மரம் வந்து 2000 மரம் வந்து இதை டெவலப் பண்ண போகிறோம், இதை முருங்கையை. அடுத்தது வந்து முருங்கை வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக அதை வந்து குரோத் பண்ணி அதை இன்னும் ஒரு கமர்ஷியல் லெவலில் பெரிய லெவலில் கொண்டு வரதுக்காக முயற்சி நடந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 தென்னையை வந்து இப்போது நடுறதுக்கான ஒரு பிளானிங். 280 தென்னை மரம், ஆல்ரெடி 500 தென்னை மரம் இருக்குது. இது போட்டிங்கன்னா 780 ஆகிடும். இன்னொரு 500 தென்னை மரம் வந்து நம்ம இன்னொரு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தால தேக்கு மரம் தோப்பு, அதுக்குள்ளே ஊடு பேராக நடப்போகிறோம். ஏன்னா அதுக்குள்ளே நிறையா கேப் இருக்குது. அதில் தேக்கு போடலான்னு தான் ஒரு ஐடியா இருந்தது. இப்போ வேண்டான்னு சொல்லிவிட்டு தென்னையே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தென்னை வந்து ஒரு 500 தென்னையை வந்து அங்கே போட போகிறோம். ஒரு 300 காய் பதியம் போட்டு வச்சுருக்கோம். இன்னொரு 200 காய் வந்து நமக்கு தேவை. அது கிடைச்சோடனே அதையும் பதியம் போட்டு அதை அடுத்த வருஷம் வந்து நடப்போகிறோம். ஏன்னா அது வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. அதனால் அந்த ஆடு மாடு தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால அதை சுற்றி முதல்ல ஃபென்சிங் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தென்னை நடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது. நான் இவ்வளோ தெளிவான ஒரு விளக்கம் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு ஏக்கர் தென்னை மரம் இருக்குன்னா, அதாவது எந்த ஒரு ஊடு பேர் இல்லாமல் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு மரத்துக்கு 100 காய் தான் சொல்கிறாங்க, 120 காய் சொல்கிறாங்க. பட் அது வந்து இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க. எனக்கு வந்து குறைஞ்சது 200லேருந்து ஒரு 300 காய்ங்கிறது வந்து சர்வசாதாரணமாக கிடைக்கிது ஒரு வருஷத்துக்கு. சரி, இப்போ நமக்கு வந்து ஒரு 200 காய் வச்சுப்போம். 200 காயில் நமக்கு 100 காய் இளநீராக கொண்டு போகிறாங்கன்னு வச்சுப்போம். 100 காய் இளநீராக கொண்டு போகிறாங்கன்னு வச்சுப்போம். 100 காய்க்கு 1500, 1500 ரூபா. மீதமுள்ள 100 காய் வந்து நம்ம இதுவாக தேங்காயாக கொடுக்குறோன்னு வச்சுப்போம். அது வந்து 1200 ரூபாய். நமக்கு வந்து ஒரு மரத்துக்கு 2700 ரூபா நமக்கு கிடைக்கும். 100 மரம் போட்டிருக்கோம்னா 2,70,000 ரூபா நமக்கு கிடைக்கும். 70,000 ரூபா செலவு வச்சுப்போம். 70,000 ரூபா ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் 70,000 நம்ம செலவாக வச்சுக்கிட்டோம். வச்சுக்கிட்டா கூட நமக்கு ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் நமக்கு லாபம் இருக்குது. மாதத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000 ரூபா நமக்கு வருமானம் இருக்குது, எல்லா செலவும் போக. இந்த 18,000 ரூபா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி எவ்வளோ மணி நேரம் உழைக்கணுங்கிறது அது உங்களுக்கும் தெரியும். அதனால் ஒரு ஏக்கருக்கு நம்ம இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 5 ஏக்கர் இருக்குது அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு 70,000 போனால் கூட 10 லட்ச ரூபா நமக்கு நிகர லாபம். இந்த 10 லட்சத்தை நம்ம டிவைடட் பை 12 போட்டால் கூட நமக்கு ஒரு மாதத்திற்கு 85,000 ரூபா எல்லா செலவும் போக கூடுதலாக நம்ம 24 மணி நேரம் அதில் வேலை செய்யணுங்கிற ஒரு அவசியமும் அதில் இல்லை. சரி, இது மட்டும்தானா? இல்லை.
இதில் வந்து நீங்கள் ஊடுபயிர் வந்து நீங்கள் பண்ணலாம். ஊடுபயிர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், பழமரம் பண்ணலாம். உங்கள் ஏரியாவில், இலாக்காவில் என்ன மரம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, எதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து தென்னை போட்டிருக்கேன், நடுவில் தேக்கு மரம் போட்டிருக்கேன், உள்ளே வந்து ஊடுபயிராக முருங்கை மரம் போட்டிருக்கேன். ஏன்னா தேக்கு மரம்லாம் தென்னைக்கும் தேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி கிராப் போல இருக்குது. அது வேறு லெவலில் தேக்கு மரம் பெருசாகிட்டுருக்கு. அப்போது தென்னையும் பெருசாகிட்டுருக்கு.